இப்பதான் காய்ச்சல் இருந்து எழும்பி வாரன். காய்ச்சல் ரெடியாது வச்சிருக்கு இப்ப பாட
செக்ரட்டரி படியா போடுங்க செக்ரட்டரி ஐயா சீஃப் அவர் தானே என்ன வெண்பொங்கலா சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா சக்கரை பொங்கல் வாங்க 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 தமிழ்ல அண்ணே தெரியுமா எனக்கு ஓகே ஆனால் இந்த பானைக்கு இவ்வளோ அரிசி கூட நினைக்குதான் ஐயா ஐயா சொல்லுங்க எப்படி இருக்கு இருக்கா உலக்கின் கரங்கள் என்ன உலக்கின் கரங்கள் சீஃப் இங்க நிக்கிறேன் நான் கை நட்டி ஐயான்னு சொல்லுவாங்க அதான் ஐயா 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 சீஃப் கண்டிப்பா இதான் ஃப்ரண்ட் பிக்சரா இருக்குமே நன்றி. இந்த பொங்கல் இருக்க மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மேலால. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, சரியா வரும். நல்லா மிக்ஸ் எடுங்க. கை கை கரண்டி காணாது ஐயா, இல்ல அடி பிடிக்கல ஐயா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கட்டியா இருக்கிறது எல்லாம் சரி எண்ணி கொடுங்களா. முதல்ல என்ன செய்யணும் நீங்க என்ன கொஞ்சம் முக்க போடலாம். இது மட்டும்தான். சரி கொடுங்க தம்பியா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். சாப்பிட்டு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருக்குதா? ஓகே, தேங்க்யூ. Celebrations. Always obviously slightly regret that it's January because it's not a great month here in the UK, so I'm very pleased we're indoors this year. And I'm particularly pleased that I have brought along one of my new colleagues, newly elected at the general election, Paul Kohler, who's now the MP for Wimbledon, because it's a wonderful opportunity to introduce Paul to the Tamil community here in Kingston and all the wonderful things that you do. So I'm going to hand over to Paul for a few words. Thank you for inviting me to the Pongal celebration. It's the second Pongal celebration I've been to this week. We had a wonderful celebration in the House of Commons on Thursday night. The Commons is quite a great place. You brought lots of colour and laughter and dancing, importance, the power of nature and our insignificance in comparison to it. So thank you for celebrating that.
You have many friends in Parliament across all the parties, and we're there to help you and remember the plight of Tamil suffering in Sri Lanka. We will fight for you there as well. Thank you. So now I think we're going to move on to some dance performances. So we move to a folk dance by students of Vidya Bhushanam, Srimati Usha Raghunathan of Bharata Kalalayam and Kingston, Tamil Nadu. அதுல ஒரு ஆள் இருக்குங்க. தம்பி பொங்கலை முதல் போட்டு புறா கடலை போட்டீங்கன்னா ஈஸி. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? கடைசியா இருக்காது ஒரு இல்ல காணும் என்ன அங்க இருக்கிறாக்கள் வந்து சாப்பிட தெரியா இருக்குதா? தேனா சாப்பிட்டு சொல்லிட்டு போகணுமே. லாஸ்ட் இயர் தேனா பொங்கல் கொடுத்தது, இந்த வருஷம் சாப்பிட. அந்த அவாக்கு நான் எடுத்து கொடுக்கவா? தேனா எடுத்து கொடுக்கவா? நான் சாப்பிட மாட்டேன். Nice. My favorite. Really? Pongal, yeah. Huh? Very nice. வணக்கம். சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. ஏன் வித்யனா எந்த தப்பொங்கல் பொங்கல் சாப்பிடல இல்லை? சாப்பிடுங்க. 2 மணி கிளம்பினா மூணிங்க இருக்குது. என்ன எடுங்க எடுக்கலாமே. படம் எடுத்தா வர வேணும். என்ன படம் எடுத்தா வரணும்? வரும் வரும் வரும். அக்கா இது சுண்டல் தானே அக்கா? ஓப்பன் பண்ணுங்க பாப்பம். ஓப்பன் அக்கா. பொங்கல் இது வெள்ளை பொங்கலா அக்கா? புக்க வந்து சாப்பிடுங்க. வாங்க 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 வாங்க. Yeah.
பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நமஸ்காரம். வணங்குகிறோம் வணங்குகிறோம். எல்லா தமிழ் மக்களும் வாழ சூரியனுக்கு நமஸ்காரம். நன்றி நன்றி நன்றி. சரை தமிழ் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். சரை தமிழ் ஸ்கூல் இந்த ஆண்டிக்காமல் வசக்கத்தை நீங்க அறிமுகப்படுத்துங்க. சபேஷினி திலீபன், சரை தமிழ் ஸ்கூல் சேர்ந்தவர். நான் சரை தமிழ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் குரூப்பில் இருக்கிறேன். எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் அதில் எவ்வளோ வருஷமா நீங்கள் தமிழ் ஸ்கூலில் இருக்கிறீங்க? நான் இப்போ 10 வருஷத்துக்கு மேலே உறுப்பினராக இருக்கிறேன். எவ்வளோ பிள்ளைகள் படிக்கிறாங்க? எங்களோட பள்ளிக்கூடத்தில் இப்போ 120 பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த மரபு திங்களை பிள்ளைகளை கொண்டு வந்து பிள்ளைகள் மரபு திங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரையிலே இப்போ ஒரு 4 வருஷமாக தான் நடக்குது. அது வரைக்கும் எங்களோட பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்கள் அந்த மரபு திங்களை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்த நன்றி. என்னென்னால் என் பேர் வைரவ பிளஸ் மனந்தராஜா. நான் லண்டனில் இப்போ ஒரு 35 இயர்ஸாக இருக்கின்றேன். என்னென்னால் நாங்கள் தமிழை வளர்க்கணும் உலகமெல்லாம். அதுக்கு இந்த மரபு திங்கள் முக்கியம். அது மட்டுமல்ல, நாங்கள் கிங்சன் யாழ்ப்பாணம் கிங்சனும் முயற்சி பண்ணியிருக்கிறதால 4 வருஷத்துக்கு முன்னம் அதை நாங்கள் கொண்டாடினாங்க. இது 4 வருஷமாக நடக்கிறது மரபு திங்கள். இப்போ என்னென்னா, தமிழ் ஸ்கூலில் நாங்கள் தமிழை மட்டுமில்லை கல்ச்சரையும் படிப்பிக்கின்றோம். தமிழில் கல்ச்சர். அப்போ அப்படியான பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கிறது நல்லது. அப்போ இதில் கிங்ஸனில் இருக்கிற தமிழாக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மரபு திங்களை கொண்டாடுகிறோம். இப்போ முதல் வருஷம் மிக திறமையாக நடந்தது, வெளியில் நடந்தது. ஆனால் குளிர் காரணமாக இப்போ நாங்கள் உள்ளே செய்வதால் பிள்ளைகள் வருகின்றன, பாடசாலை பிள்ளைகள் வருகின்றன. பேரண்ட்ஸும் வருகின்றன. அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்கள் தமிழை வளர்க்கணும். அதுதான் எங்களோட தமிழ் ஸ்கூலில் முக்கியம். இப்போ அதுக்கு நாங்கள் முக்கிய இடங்களெல்லாம் இதெல்லாம் செய்கிறோம். அதாவது தமிழ் படிப்பிக்கின்றோம். மியூசிக், ஆர்ட்ஸ், இதுகள், கலைகள், நடனம், நாடகம் எல்லாம் படிப்பிக்கின்றோம். அதாவது சனிக்கிழமைகளில் போகும். இப்படி எங்களோட தமிழ் ஸ்கூல் மட்டுமல்ல, கிங்ஸன் தமிழ் ஸ்கூலும் படிப்பிக்கின்றார்கள். அப்போ இது சரையில் எங்களோட நியூமோல்டன் ஏரியாவுக்கு கவர் பண்ணக்கூடியதாக இந்த தமிழ் ஸ்கூல் நடக்கின்றது. நான் அதில் நான் பணம் ட்ரஸ்டியாக இருக்கின்றோம். சரை தமிழ் ஸ்கூலில் ட்ரஸ்டியாக இருக்கின்றோம். இப்போ நாங்கள் துவங்கினாங்கள். எங்களோட துவங்கின முக்கிய காரணம், நியூமோல்டன் ஏரியாவில் ஒரு தமிழ் ஸ்கூல் கட்டாயம் வேணும். ஏன்னா நடந்து போய் பள்ளிக்கூடத்தை படிக்கிறதுக்கு தமிழாக்கள் நியாயம் இருக்கின்றோம். ஆனால் பாடசாலை இல்லாததால் கிங்ஸன் தமிழ் தூரம் வழியாக தொடங்கினோம். அது தொடங்கின மட்டுமில்லை, அது இப்போ தொடர்ந்து நடந்தது. இதில் நாங்கள் எல்லா இனத்து மக்களும் அதெல்லாம் இருந்தோம்னா இந்தியாவிலிருந்து இங்கே இருக்கிறார்கள், ஒர்க் பண்ணுறார்கள். இந்த பிள்ளைகளும் தமிழை ஆர்வமாக படிக்கிறார்கள். அதுதான் மிக மிக முக்கியம். மற்றது இந்த இப்போ டிமோல் ஏரியாவை எடுத்தால் தமிழாக்கள் கூடினிடமாக பிரான்ச் ஊருவேன். ஏனென்றால் காரணம், படிப்புகளுக்கும் திறமையான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதால் எங்களோட தமிழ் ஆக்கள் கிங்ஸன் ஏரியாவை நாடுகிறார்கள். நீமோடன் கிங்ஸன் ஏரியா நாடுகிறார்கள். அப்போ இன்று இந்த பொங்கலை நாங்கள் வடையாக செய்துள்ளோம். இதை நாங்கள் எங்களோட ஸ்கூல்லையும் செய்த நாங்கள் அப்படி இதையும் செய்து இப்போ இன்று வந்த அடுத்த ஜெனரேஷன் சந்தோஷமாக பார்க்குறார்கள். நாங்கள் இலங்கையில் ஒவ்வொரு வீட்டில் செய்கிற பொங்கலை இந்த இதில் இந்த குளிரில் நின்று நாங்கள் அவைக்கு செய்து காட்டுகிறோம். இது நாங்கள் பெருமையோடு செய்து காட்டுவதால் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் தமிழை கட்டாயம் வளர்க்கணும். இப்போ இலங்கையில் நாங்கள் செய்ததை நாங்கள் இங்கே செய்வதால்
அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் எப்படி எங்கள் கல்ச்சர் வந்தது என்றதை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு இந்த கம்யூனிட்டிக்கு நன்றி. தேங்க்யூ. அரங்காவலர் நாங்கள் பொங்கல் விழாவை தொடங்கின ஆரம்ப காலத்திலேருந்தே பாடசாலையை செய்து கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுக்கு அங்கே வர பிள்ளைகளுக்கு எப்படி பொங்கல் செய்வது, அந்த ஊரிலே எப்படி செய்வது என்றதை காட்டி மக்களுக்கு சிவானந்த ராஜா தான் இன்னும் ஒரு முறை பொங்குவார். எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி ஏன் பொங்கல் செய்கிறோம், என்ன எப்படி செய்கிறோம் என்றது எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி வடிவாக சொல்லிக் கொடுப்பார். அதோட நம்மளோட பாடசாலையில் சரஸ்வதி பூசை மற்றும் நத்தார் விழா மற்ற கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஒரு வருஷம் செய்கிறோம். எங்களது பாரம்பரியத்தை கடத்த வேண்டும். நாங்கள் தமிழ் படிக்கிறோம். இதன் மரபு தீங்களில் இன்றைக்கு நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால் பெரும்பாலான சிறுவர்கள் பங்கு பெற்றுகிறார்கள். அவர்களுக்கு இவ்வாறான நிகழ்வுகள் மூலம் இந்த எமது பாரம்பரியத்தை கடத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, எமது மாணவர்கள் இளம் சமுதாயத்தினருக்கு பெரிய ஒரு மேடை வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைகின்றது. திறமைகளை வெளிப்படுத்துவது ஒரு மேடை வாய்ப்பு. அதையும் அது எந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றியும், எங்களுக்கும் எமது பாடசாலைக்கும் இந்த நிகழ்வு ஒரு பங்குதாரர்களாக இருக்கிறோம். அதுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி. தமிழ் மட்டும் நாங்கள் தமிழ் ஸ்கூல் தமிழ் மட்டுமல்ல, இளம் தலைமுறையிலே தமிழ் பாடசாலை பக்கம் திரும்புவதற்கு நம்மை பார்ப்பதற்கு பல வழிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை உணர்ந்து அதை கேட்டறிந்து நடந்து வரும். எங்களுடைய தமிழ் பாடசாலை பேட்மிண்டன் கூட நாங்கள் பழகிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது வளர்ந்த பள்ளிகளுக்கு தமிழ் படிக்க அவர்களுக்காக நாங்கள் சிலபஸ் பேச்சு தமிழ் என்ற ஒரு புது விடயம் இந்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும். பெரிய ஒரு வரவேற்பை தந்திருக்கிறது எங்கள் பாடசாலை. நீங்கள் ஸ்போர்ட்ஸ்கள் விளையாட்டுகள் எல்லாம் செய்கிறதா? ஆமாம், பெரியாக்களுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். நாங்கள் பேட்மிண்டன் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, கராட்டி இருக்குது, டான்ஸ் இருக்குது, எல்லா பேரண்ட்ஸுக்கு இப்போ புரிஞ்சு எல்லா விஷயமும் தொடங்கி இருக்கிறோம். என்னென்ன பெற்றோர்களும் கற்றுக்கொள்ளலாம். இப்போது பெற்றோர்களுக்கும் பரதநாட்டியம் பாட்டும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பது. பெற்றோர்கள் இது ஒரு குடும்பமாக ஒரு கற்றுக்கொள்ளலாம். தமிழ் கலையை வந்து நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சரை தமிழ் ஸ்கூல் இப்போ ரெய்னஸ் பார்க் ஹை ஸ்கூலில் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் இந்த மரபு திங்கள் நீங்கள் ஏதாவது சொல்லணும்? மெயினாக சொல்ல வேண்டும் என்னென்னா, மரபு திங்களில் வந்து இந்த சின்ன எங்களோட ஜெனரேஷனை பார்த்தா நாங்கள் இவ்வளோ இதுவெல்லாம் விட்டுட்டு வந்துருக்குறோம். இவ்வளோ விடுபடக்கூடிய அந்த கலைகளை இங்கே இன்றைக்கி பார்க்குறோம். அது வந்து நிறைய சந்தோஷமாக இருக்குது. மற்றது இந்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்லுவேன், எங்களோட நாங்கள் தமிழர்கள் ரியலி ப்ரௌட் ஆஃப் தட். நாங்கள் வந்து இதை ப்ரௌடாக இருக்கணும். அதை தமிழை இன்னும் நாங்கள் வளர்க்குறதுக்கு எங்களோட சின்னாக்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். மற்றது இந்த இப்படியான ப்ரோக்ராம் வந்து அவையில் இன்னும் வந்து தமிழை படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரும்ன்றது நம்பிக்கை இருக்குது. அந்த இதுக்கு வந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. என்னுடைய பேர் டாக்டர் ஜெகந்தன். நான் கிங்ஸ்டன் தமிழ் பள்ளியின் சேர்மனாக இருக்கின்றேன். கிங்ஸ்டன் தமிழ் பள்ளி என்றது வந்து ஐடிசி தமிழ் சென்டர் என்ற ஒரு நீண்ட நெடிய வரலாறை கொண்ட 39 வருடங்களை கடந்திருக்கின்றோம். அடுத்த வருடம் 40வது வருடம். இங்கு லண்டனில் ஆரம்பிக்கப்பட்ட நாகேந்திரா, திருக்குறளரசு ஆகியோர் இங்கே இருக்கிறார்கள். அதே போல் எங்களுடைய நிறைய எங்களுடைய நிர்வாகிகள் வந்து உள்ளே சேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் இங்கே இணைந்து கொள்ள முடியவில்லை. தமிழ் மரபு திங்களிலே கிங்ஸ்டன் தமிழ் பள்ளி வந்து இப்பொழுது தொடர்ந்து 4வது வருடம் இம்முறை நாங்கள் இதில் இணைந்து ஒரு முக்கிய அங்கமாக ஒருங்கிணைப்பாளர்களில் இணைந்து இருக்கின்றோம். எமது பாடசாலை மாணவர்கள் இது தொடர்பான நான் எனது சக நிர்வாகிகளுடனும் அவர்களது கருத்துக்களை பகிர்வதற்காக ஒலிவாங்கியிருக்கிறேன். என் பேர் ரவீந்திரன். நான் கிங்ஸ்டன் தமிழ் பாடசாலை நிர்வாகிகள். தலைவருக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இந்த மரபு திங்கள் சம்பந்தமாக இதில் நாங்கள் நமக்கு நிறைய கலை
நாமும் நமக்கோர் குறையா குணமுடை எங்கள் நாட்டில் ஒரு குலம் இருந்தது. எங்கள் காட்டில் பெரும் மழை இருந்தது. எங்கள் ஆட்டில் தனி குழைவிருந்தது. எங்கள் கூத்தில் புது பொலிவிருந்தது. எங்கள் கூத்தில் புது பொலிவிருந்தது. பாருலகு கண்டிராத பெருநிலத்து சொந்தக்காரர் நாங்கள். ஊரிலகு அறிந்திராத கோடிகளை குவித்தாண்ட உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எங்களிடம் அருவி வெட்டி இருந்தது. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எங்களிடம் அருவி வெட்டி இருந்தது. ஆத்தூரையே பிடிச்சு தன்னானே நானே நாளகு சம்பாவத வதச்சு ஆத்தூரையே பிடிச்சு தன்னானே நானே நாளகு சம்பாவத வதச்சு அத்த மக அவள் இல்லாம தன்னானே நானே அழகருக்க கூடலையே ஆவாரம் காட்டுக்குள்ள தன்னானே நானே என்னை ஆசை வச்சு பேசியதும் ஆவாரம் காட்டுக்குள்ள தன்னானே நானே என்னை ஆசை வச்சு பேசியதும் அத்த மகள் அவள் இல்லாம தன்னானே நானே அழகருக்க மனம் கூடலையே அழகருக்க மனம் கூடலையே
வந்ததடி ஏல ஏல கோவலமா ஏல ஏல எங்கடவல ஏல ஏல இழகி வர ஏல ஏ கிடிகிடிக்க ஏல ஏல மழை பொழிஞ்ச ஏல ஏ மழை பொழிஞ்ச ஏல ஏல மண்மணக்கு ஏல 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 எப்பா ஏல 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 நெத்தலி மீன் ஏல ஏல செம்பால ஏல ஏல வந்த மீன் ஏல ஏல வருகுது பாரேல ஏ கை நிறைய ஏல ஏல காசு வரும் ஏல ஏ காசு வந்தா ஏல ஏல கலகலக்கு ஏல ஏ ஏல 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 எப்பா ஏல 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 ஏல. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எங்களிடம் தாலாட்டம் இருந்தது. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எங்களிடம் தாலாட்டும் இருந்தது. ஆராரோ ஆராரோ ஆரீரரோ ஆராரோ பாலூட்டும் கையாலே அண்ணன் நடித்தானோ அமுதூட்டும் கையாலே ஆராரோ ஆராரோ ஆரீரரோ ஆராரோ 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 ஆரீரரோ ஆராரோ. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எங்களிடம் இருந்த அத்தனையும் கட்டி காத்த ஒரு தலைமகன் இருந்தான். அத்தனையும் கட்டி காத்த ஒரு தலைமகன் இருந்தான். மாடத்தேர் தனிலேறி வண்ண நிறக்கழலணிந்து சோலையிலே வலம் வரவே செந்நிறத்தான் புறப்பட்டானே. கண்காட்சி என்ன மாயமோ இவ்வேளையிலே கண்காட்சி என்ன மாயமோ மண்ணச்சோலை அழகினிலே மண்ணினங்கள் சுழல்கையிலே மண்ணச்சோலை அழகினிலே மண்ணினங்கள் சுழல்கையிலே கண்கள் வந்து நெஞ்சில் மோதும் ஆசை நெஞ்சம் கொஞ்சி நான் ஒரு மன்னவன் மாசொரு ஆட்சி நின்றது போலது மும்முரமாக போரது நரகன் போல் முறை வருகன் வருகிறார். ஆண்டாள் மணிமயம் ஆக்கிரம் படித்தவை குந்தன் கரமது ஆயுத தாங்கியே அழிவுகள் சிறதுகள் ஆலமும் அலரும் அந்ததே. வாழோடு வாழது மாற்றோடு மாற்றது பேரிடியாகிட அங்கங்கள் துண்டங்களாகிய தலைவிட காணுவோம்.
என் சதியிடையே சங்கரித்து சாய்ந்ததென்ன சத்தியத்தை காத்துவிட்டு புத்திரன் போனதெங்கே தன்னும் சரிந்து சாகுது இங்கு நீதி நிலைக்க தாழுது நீதி நிலைக்க தாழுது நீதி நிலைக்க தாழுது எமதன்பு தமிழ் மக்களே எமதன்பு தமிழ் மக்களே நாம் தேட வேண்டியது அடையாளம் காத்த தலைமகனை அல்ல அடையாளம் மீட்கும் தலைமுறையை நாம் தொடர வேண்டியது தீயெடுத்து தீரமுடன் தீமை கொல்ல வாங்கடா பேரொழியின் அன்பு வெள்ளம் ஊற்றெடுக்க வாங்கடா கனலெடுத்து தனனிடையே கனலெழுப்பி வாங்கடா எழுப்புகையில் அவதிடமை இடுமுலசன் கேளடா 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 Kingston Tamil School, Sare Tamil School, அத்துடன் மற்றும் மற்றவர்களும் அதோடு எங்களது பக்கத்து பரோவில் இருக்கும் சட்டன் பிள்ளைகளும் இல்பட்டிலிருந்தும் சவுத் எண்டிலிருந்தும் பிள்ளைகளும் வந்து பங்கு பெற்றினார்கள். இந்த தமிழ் மரபு திங்கள் விழா உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பல இடங்களில் நடைபெறுகின்றது. இந்த கிங்ஸ்டனில் கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வருகிறோம். இதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது கிங்ஸ்டன் கவுன்சிலும் அதன் கவுன்சிலர்ஸும். அவர்களுக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டுள்ளோம். தேங்க்யூ. நன்றி. வணக்கம், என் பேர் தயாளன். நாங்கள் கவுன்சிலர் கிங்ஸ்டன் கவுன்சில். நாங்கள் 4 வருஷத்துக்கு முதல் இன்று தமிழ் ஹெரிட்டேஜ் தமிழ் மரபு திங்கள் நாங்கள் கிங்ஸ்டன் கவுன்சிலில் 4 அமைப்புகள் சேர்ந்து தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஃபார் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், கிங்ஸ்டன் தமிழ் ஸ்கூல், சரே தமிழ் ஸ்கூல், இங்கே கிங்ஸ்டனில் 30 வருஷத்துக்கு மேலாக இயங்குகின்ற இந்த அமைப்புகள், கலாச்சார அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த தமிழ் மரபு திங்களை இன்று கொண்டாடினோம். இது எங்களது 4வது வருஷம். அதுக்கு எங்களுக்கு இந்த கிங்ஸ்டன் கவுன்சில் ஃபைனான்ஷியல் சப்போர்ட், அதாவது நிதி உதவி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. இது இனி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை கொண்டாடுவோம். இன்று எங்கள் தமிழ் மரபு வீரக்கலைகள், கரகாட்டம், பொய்க்குதிரை மற்றும் கிராமிய நடனம், பரதநாட்டியம், அப்படி எங்களை எல்லா கலாச்சார நிகழ்ச்சிகளும் இன்று நடந்தது.
அதற்கு உதவி செய்த எல்லாருக்கும் எங்களது நன்றிகள். கிங்ஸ்டனில் உள்ள பல அமைப்புகள் வந்து எங்களுக்கு உதவி செய்தன. ஒரு 300 பேர் பட்டிலிருந்து வந்திருந்தார்கள். வந்திருந்த உங்களுக்கு கௌரி எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நன்றி. வணக்கம். அடுத்த வருஷம் வந்து இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. பாய் பாய்.